ஹலோ வலிக்கணும்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலீஸ் கிச்சன். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னா என் பொண்ணு வீட்டில் இருக்கேன். நைட்டு சப்பாத்தி போட்டுக்கிட்டு பாட்டு அவங்க வீட்டில் சப்பாத்தி போட்டுக்கிட்டீங்க. இந்த இடத்துல ஒரு ரேக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜு காட்டு. இதுதான் வந்து கிச்சன் சிங்க்கு. இங்கிட்டு வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜு வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது, உள்ள ஸ்டோர் ரூம் மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக. இதுதான் எங்கள் சிஸ்டர் வீடு காய்ஸ். வலிக்கணும்மா. வணக்கம் வணக்கம். வியாழக்கிழமை இரவு நேரம் வணக்கம் எல்லாருக்கும். வாங்க, நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பேசிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். இது உங்கள் வீட்டில் இருக்க மாதிரியே கல்லாம் மீனில் எப்படி? இல்லை, இது கல் வேறு, சின்ன கல், தோசைக்கு. நான் சப்பாத்திக்கும் பெரிய கல் தான் வைப்பேன், இவ சின்ன கல். ஆனால் இவங்க தோசை ஊற்றுற கல் இல்லையா? தோசை ஊற்றுற கல் அந்த பெரிய கல். அவங்க தோசை ஊற்றுறது. அழிக்கணும். இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு பரவாயில்லாம போச்சு. உடம்பே நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. என்னென்ன இந்த 2 மாதத்தை ஓட்டு போகிறோம்னே தெரியல. இன்னைக்கு எங்கேங்க போனீங்க? இன்னைக்கு சென்னை சில்க்ஸ் போனோம். அப்புறம் மங்களான் மங்கல் போனோம். போய் வெள்ளி குடம் ஒன்று வாங்கினோம். அவளுக்கு பால் குடம் எடுக்க வெள்ளி குடம் ஒன்று வாங்கினா. அப்புறம் எங்கடி வாங்கினா இன்னொன்று என்ன வாங்கினோம், வெள்ளி விளக்கு வாங்கினோம். வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்கு வெள்ளி விளக்கு வாங்கினோம். அது 2 விளக்கு 20,000 வந்துச்சு. 20,000 25,000 வந்துச்சு. குடம் வந்து 40,000, மொத்தம் 65,000 வந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லாமே ரேட்டு. 1 கிராம் வந்து 110 இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சு சம்திங். வெள்ளி 1 கிராம் 110. ஆமாம், முதல்ல 54 55 இருந்துச்சு. இப்போ ஏறி 110 இருந்துச்சு. இதெல்லாம் குடம்லாம் எவ்வளோ கிலோ மம்மி இருக்கா? குடம் விளக்கு வந்து 80-50 கிராம் 170 கிராம். அதை 2 சேர்த்து 500 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அழகாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் லாஸ்ட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் லாஸ்ட் அந்த இதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். குடம் அழகாக இருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு வைக்கிற மாதிரி. வலிக்கு நம்ம என்ன கல் ஃபுல்லாக சப்பாத்தி போட்டிருக்கீங்க? கல் சைஸ்க்கே இருக்கு. அவங்களோட கல் சின்னது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அவங்களோட கல் சின்னது. வலிக்கு நம்ம பொண்ணு மக வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க? மக வீட்டில் வந்து அவதான் மத்தியானம்லாம் சமைச்சா. இப்போதான் சப்பாத்தி நான் போடுறேன். மதியானம் என்ன லஞ்சு? மத்தியானம் கொண்டக்கடலை குழம்பு, ரசம், அப்புறம் புடலங்காய் விட்டு அப்புறம் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் எதுவும்? மாப்பிள்ளை வந்து எங்கேயோ கஜகஸ்தானா எங்கேயோ போயிட்டாங்க வெளியூருக்கு ஃப்ளைட்டில். அதனால நாங்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறோம். என் பேரன், என் மகன், நான், என் பையன். அவன் இங்கே இருக்கேன். தார்னிஸ் கஜகஸ்தான் போயிட்டாங்க. கஜகஸ்தான் நாடா இல்லை? நாடு ஏண்டி நாடா ஊரா? கஜகஸ்தான் வந்து ஆமாம் வேறு நாடு. பாய் அதிகமாக இருக்க நாடோ? ஆமாம், அப்படித்தான் இருக்கு. அதன் பேரை பார்த்தாவே கஜகஸ்தான். நீங்களே பார்த்தீங்கன்னா இங்கே திருச்சியிலலாம் பாய் வீட்டு காலேஜ் கூட இருக்கு. பாய் வீட்டு காலேஜ் கூட இருக்கு. எம்ஏஎம் காலேஜ் ஒரு 5-6 பேர் பொம்பளைய கருப்பு கருப்பு பர்தா போட்டுக்கிட்டு 50 பேர் இருந்தாங்க பஸ்ல. நீங்க கேட்டீங்களா எங்கே போறீங்கன்னு? நான் கேட்கல. அதுக்கு சொல்லி பேசிக்கிட்டே இருந்துச்சு. ஆட்டோவில் வந்து 350 ரூபாய் இருப்பாங்க, 400 ரூபாய் இருப்பாங்க. நம்ம பஸ்ஸில் பரவாயில்ல, சீப் ரேட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு எல்லாம். அவங்க திருச்சியிலேயே நிறைய பாய் வீடு இருக்காங்க. போய் நிறைய பாய் வீடு இருக்காங்க. ஆனால் எல்லா கஷ்டமே இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அம்மி உங்களுக்கு திருச்சி பிடிச்சிருக்கா அரிமளம் பிடிச்சிருக்கா? எனக்கு ஒரு சில விஷயத்துல அரிமளம் இங்க வந்து ரொம்ப வசதியா இருக்கிறது பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருச்சியில அங்க வந்து வசதி இல்லாதவங்க கூட வாழ்ந்துடலாம். என்ன அதான் இங்க வசதியா இருக்கிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணி புரிஞ்சவங்க நல்லா வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருச்சி நல்லா இருக்கு ஜாலியா. எத்தனை சப்பாத்தி போடலான்னு இருக்கீங்க? 17 சப்பாத்தி இருக்கு ஊத்துறது. ஆளுக்கு 4 நாளா? ஆமா. சப்பாத்திக்கு தொட்டுக்க மம்மி? தொட்டுக்க கொண்டக்கடலை குழம்பு இருக்கு, அதையும் சாப்பிடலாம். கொண்டக்கடலை குழம்பு நல்லா தான் இருந்துச்சு. நான் தான் வச்சேன். நான் அரைச்சி கொடுத்தேன், அவதான் வச்சேன். அப்புறம் இன்னைக்கு மார்னிங் வேற என்னென்ன ஒர்க் மம்மி போச்சு? இன்னைக்கு ஒர்க்கு என்ன பண்ணலாம்? கட்டை வேணுமா? இது சப்பாத்தி மாவு. என்ன சப்பாத்தி மாவு? தெரியல, அவங்க ஆசீர்வாதம் இல்லை. என்ன மாவு? ஃபார்ச்சூன். இது நல்லா இருக்கு மாவு. சாப்பிட்டா இருக்கா? சப்பாத்தி சாப்பிட்டா இருக்கு. வெறும் கோதுமை நம்ம வாங்குறது, அது ஆட்டாவும் கலந்துருக்கேன். வள்ளிக்கு நம்மக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறது. ஆமாம், நாளை காலையில் திருப்பி உனக்கு சாப்பாடு கட்டணும்னா அதே ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்க வேண்டாம். அப்படியா? அங்கே இருக்கையில காலையில் வெளில நான் சமைச்சாதேன் வீட்டுக்குள்ள இருக்க முடியும். அப்புறம் சமைக்கிறேன்னா சின்ன திட்டம் இல்லை. அப்பா இங்கே எனக்கு ஓரளவு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ளாட்டு இல்லை, அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஐஸ்வர்யா அப்பார்ட்மெண்ட்ஸு. அதனால மேலே 5 வீடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க. மேலே 5 வீடு இருக்கு. அதனால வெயில் அவ்வளோ தூரம் தெரியல. நல்லா இருக்கு. இங்கே இப்போ ஜாடி எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. எம்எம்ஏ இங்கே ஜாடி. நீங்கள் எம்எம்ஏ ஜாடி யூஸ் பண்ணுறதில்ல? ஜாடி எம்லாம் எங்கே இடத்துக்கு தெரியல. அதெல்லாம் உப்பு அதில் வச்சா என்ன வரணும்? உப்பு அதில் வச்சா நல்லது. ஜாடியில் வச்சா கசியாது. நம்ம டப்பியில் வைக்கிறதெல்லாம் அதுவும் கசியல, நல்லா தான் இருக்கு. தண்ணி இனி விடாமல் வச்சுருந்தா நல்லா தான் இருக்கு. சப்பாத்தி கட்ட நல்லா இருக்குல்ல மம்மி? சப்பாத்தி கட்ட நல்லா. நீங்களாக இருந்தால் இங்கே நம்ம கிரானைட்லேயே போட்டுடலாம். ஆமாம், கிரானைட்லேயே போட்டுருலாம். இவங்க கட்ட வச்சிருக்காங்க. டேய், ஹாட் பேக்கில் வைக்கணுமாமா? வைக்கல, நீ ஹாட் பேக் தள்ளு. ஹாட் பேக்கில் வைக்கிறாங்க கைஸ். ஹாட் பேக்கில் வச்சுக்கேன். இது என்ன ஹாட் பேக்கே டிசைனாக இருக்குது, ரொம்ப ஆழமாக இருக்குது. அது திருச்சியில் டிராஃபிக் எப்படி மம்மி இருக்குது? ஐயோ, டிராஃபிக் பயங்கரமாக இருக்கு. சென்னை சில்க்ஸ் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. அப்புறம் ஈவினிங் மங்களன் போயிட்டு அப்படியே சென்னை சில்க்ஸ் போகலாம். சென்னை சில்க்ஸ் போயிட்டு எனக்கு 2 சாரீ, அவளுக்கு ஒரு சுடிதார், தாரணேஷ்க்கு ஒரு டிஷர்ட்டும் இதுவும் எல்லாம் வாங்கிக்கலாம். எப்படியாங்க? ஹாய் தாரணேஷ். ஹலோ, ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு இந்த நைட்டு சாப்பாடு சாப்பிட போறோம். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடா? சப்பாத்தி பிடிக்குமா தங்கத்துக்கு? ஆமா. குட். இது என்ன ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறது? யார் நீங்கள் தான் ஒட்டி வச்சிருக்கீங்களா? ஆமா. அதில் என்ன நம்பர் தான் ஒட்டிருக்கீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 அவனை வரைக்குமே இருக்கு. யார் இப்படி வச்சேன்னு தெரியல. இப்போ 1 2 3லேருந்து 11 வரைக்கும் போகும். 11 வரைக்கும் தெரிஞ்சா இந்த இதை போச்சா படிச்சு பாருங்க.
குட்டி குட்டியா இருக்கும். 1 2 3 4 6 7 8 9 10 11. இங்க பாருங்க அவள்லாம் Okay. தூரத்துக்குள்ள இல்லாததுல ஜீரோஸ் இங்க வச்சிருக்கோம். மல்லிகை மம்மி செடியெல்லாம் வீட்டில் செடியெல்லாம் என்னாச்சும் தெரியல. நான் இங்கே தப்பிச்சு போட்டு வந்துட்டேன் friends. இங்கே வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன மம்மி? ஆமா, இங்கே இருந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால வந்துட்டேன். இவளும் வர சொன்னா, அவங்க வெளியில போறாங்க அப்படின்னு, அதனால வந்து சனிக்கிழமை போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு. சனிக்கிழமை எங்களுக்கு வந்து குலதெய்வம், ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை, அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். அதனால சனிக்கிழமை மதியம் போயிடுவோம். இவன் நாளைக்கே ஊருக்கு போயிடுவேன், நான் மட்டும்தான் சனிக்கிழமை மதியம் கிளம்புவேன். இங்கேயும் நீங்களும் இது பெருங்காயம் இதே மாதிரி தான் வச்சிருக்கா? ஆமா, பெருங்காயம் இதுதான் வச்சுருக்கேன். ஐயோ கருது அந்த அம்மானா இப்படி தேய்ச்சிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்காது, பொறுமையா ஒன்னொன்னா எடுத்து போடும்டா. அவளோட வேலைக்காரம்மானா மொத்தமா தேய்ச்சிக்கிட்டா? மொத்தமா இல்ல, மொத்தமா தைக்காது. அப்புறம் அது என்னமோ தோசைகள்ல எல்லாம் துணியை போட்டு என்னமோ பண்ணி செஞ்சு அதுக்கப்புறம் போடணும். துணியிலே ஊற்றி விடும் சப்பாத்திய, பெருசா நல்லா போடுறோங்கிற இது இல்லை. அப்படி போடுறது டேஸ்டா இருக்குமா, நீங்க போடுற மாதிரி போட்டா தெரியல. துணியிலே ஊற்றி விடும், இப்படி இப்படி துணியை வச்சு ஊற்றி விடும், அப்பதான் மேல கிளம்ப விட்டு. நமக்கு எண்ணெய் இல்லாம போட்டா பிடிக்காது. இப்படி இப்படி ஊற்றி விடும் சப்பாத்தி மேலையா? சப்பாத்தி மேல மூடையில பாத்துருக்கேன், நான் தெரியல. அவங்கள்ட்ட கேட்டிருக்கீங்களா ஏன்னு? அது ஒன்றும் சொல்லாது, அது ஒரு ஆள் என்ன கேட்குறாரு கேட்குறது. ஆனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி திட்டு இல்லைல்ல மம்மி ஜன்னல்கிட்ட? அது இருந்திருந்தா சௌரியமா இருக்கும். அந்த திட்டில் என்னென்ன வச்சிருக்கா பாருங்க. இங்கே விளக்கு, இங்கே இதெல்லாம் விளக்கெல்லாம் யூஸ் பண்ணுற விளக்குலாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாத விளக்குதான் வச்சுருக்காங்க. திட்டலையா? ஆனா அந்த விசில் எல்லாம் வச்சுக்கலாம், அந்த குக்கர் விசில் வச்சிருக்காங்க. இந்த பாருங்க குக்கர் விசில். அங்கே நீங்க வந்து அந்த இதுல வச்சு எடுக்கிறீங்கல்ல? ஆமா, நம்ம வீட்டுல அதெல்லாம் கஷ்டம். அவங்க திட்ட வெளியே வச்சு கட்டிக்கிட்டாங்க நம்ம வீட்டுல. ஆனா அங்க வந்து இது இருக்கு, இந்த தண்ணி ஒழுகாம இருக்கிறது பிளானிங் பண்ணி கட்டுறாங்க சிட்டிக்குள்ள. அங்க கிராமத்துல பிளானிங் இல்ல, அவங்க வாட்டுக்கு செலவுதான் கூட தவிர பிளானிங் இல்ல. இங்க வந்து பிளானிங்கா கட்டுறாங்க, குடைஞ்சு 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 எல்லா சௌகரியமும் பண்ணி விட்டாருங்க வீட்டுக்குள்ளே. இந்த மாதிரி இதுக்குள்ள ஸ்டோர் ரூம் பாரு. ஆமா, ஸ்டோர் ரூம் எல்லா பொருளுமே வச்சுக்கலாம். எல்லா பொருளும் வச்சுக்கலாம், ஸ்டோர் ரூம் காட்டு. நம்ம வீட்டுல அடுப்படி டொம்னு பெருசா, ஆனா நம்ம வீட்டுல ஹால் பெருசா இருக்கும்ல இல்லையா? ஹால் கிச்சன். ஆனா இதுக்குள்ள உள்ள வசதிகள் அது இல்ல. இதுலயுமே சமைக்கிறது ஈஸி, இப்படி திரும்பினா இங்கிட்டு ஜாமான் எடுத்துக்கலாம், இப்படி திரும்பினா இங்கிட்டு ஜாமான் எடுத்துக்கலாம். ஆனா இன்டீரியர் இல்ல. இன்டீரியர் இல்ல, கரண்டினா வரல இருக்கு இது பண்ண இல்ல. அதனால இன்டீரியர் கரண்டினா கரண்டி வைக்கிற இடத்துலயே கரண்டி இருக்கு, அதெல்லாம் இல்ல. தட்டுனா ஸ்டாண்ட் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்க, அது இன்டீரியர் பண்ணா நிரந்தரமா இருக்கும்ல இல்லையா? ஆமா, இப்போ உள்ளே அதெல்லாம் நல்லா இதுல வாங்கி வச்சுக்கிட்டீங்க. எல்லாத்துக்குமே தனித்தனி பொருளும் கிடைக்கும். செப்பரேட்டா வீடு காலி பண்ணா கூட எடுத்துக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்க. இந்த ஸ்டாண்ட் எல்லாம் வாங்கியிருக்கா, இந்த ஸ்டாண்டு. இன்னொன்று முக்கோண ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு, அதை இங்கே இல்லை. மல்லிகை நம்ம எப்போ வந்தீங்க? நானா புதன்கிழமை காலையில் ஒரு 2-3 மணிக்கு போல இங்கே வந்தேன் கரெக்டாக. அங்கேருந்து 12 மணிக்கெல்லாம் ஆட்டோ உள்ள வந்து பஸ் ஏறி பஸ்ல தான் வந்தேன். இங்கே 3 மணிக்கு வந்தேன். வெஜிடபிள் புல்லாவும் நம்ம போட்டுருக்கோம், நல்லா தான் இருந்துச்சு. அது சாப்பிட்டேன். 3 மணிக்கு வந்தீங்களா?
வரும்போது பஸ்ஸெல்லாம் கூட்டமா இல்லை? கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக தான் வந்துச்சு. அங்கே அரிமளத்துலேருந்து ஃப்ரீயாக தான் வந்துச்சு, இங்கிட்டும் ஃப்ரீயாக தான் வந்துச்சு. இப்போ எனக்கு இது வேர் கூட்டினாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சிட்டினா வீட்டிலலாம் சிட்டி மாரி இல்லை, இங்கெல்லாம் மரமெல்லாம் இருக்குது, காற்றெல்லாம் வர்ற மாதிரி தான் இருக்குது. சிட்டினாலும் சௌகரியமாக தான் இருக்குது. மரம் இருந்தால் காற்று வந்துடும். பக்கத்துல வீடெல்லாம் இல்லை, வீடு இருக்கு, இருந்தாலும் காத்தோட்டமாக தான் இருக்கு, டிஸ்டன்ஸாக தான் இருக்கு. அங்கே இருக்க மாதிரியே கன்வீனியண்டாக இருக்கலாம். ஆனால் இது ரோட்டு மேலே இல்லை. ரோட்டு மேலே. ஆமாம், இது ரோட்டு மேலே. ரோட்டு மேலேன்னு ஏன் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க? ஏன் எங்கே போகணுனாலும் சீக்கிரம் போகலாம், வரலாம். அட்ரஸ் ஒருத்தருக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். எங்கே போகிறதுனால. ஆனால் டிராஃபிக் சவுண்டு கூட வரும்ல மம்மி? இல்லை, நைட்டெல்லாம் அப்படிலாம் டிஸ்டர்ப் ஆகலாம் தெரியல. வலிக்கு நம்ம இங்கே வாக்கிங் போகிற பழக்கம் இருக்கா? இல்லை, காலையில் நானும் இந்த அமேஷன் இந்த இதையே அப்படியே சுற்றி வந்தோம், ஒரு 3 நட சுற்றி வந்தோம். ஃப்ளாட்டையா? இந்த இது அப்பார்ட்மெண்ட்டு. ஆமாம், அதுவும் இருக்கும். ஒரு 3 நட சுற்றி வந்தோம்னா கிட்டத்தட்ட நிறைய தூரம் ஆகிருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக சுற்றி வந்தோம், அதையும் சுற்றி வந்தோம். ஏன் வெளியே போனா? வெளியே போகல, உள்ளே சுற்றினாவே நிறைய ஃப்ரீயாக தான் இருக்குது. வெளியே போனால் 4 பேரை பார்க்கலாம்ல ரோட்டில்? டிராஃபிக் கூட இருக்குமா? அக்னி பகவானுக்கு எப்படிதான் தெரியுமோ தெரியல, நம்ம ஆள் தூண்டி விட்டோம்னா ஆமா அப்படியே புகை வந்துருக்கு. அப்படிதான் பாலம் வச்சுட்டு இங்கிட்ட இது பண்றதுக்குள்ளேயும் சல்லுன்னு போய் இவங்க மஞ்சத்தூள் ஒரு குடுவையில் வச்சிருக்காங்க. ஆமா, நம்மகிட்ட அந்த டப்பி நல்லா இருந்ததுல்ல உங்களுக்கு? எந்த டப்பி? நம்ம 5 இது வாங்கியிருந்தால ரேக்க. இது தனித்தனியே எல்லா ஜாமானும் கிடையாது. அது வந்து மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் ஒன்றா இருக்குது. ஜாமான்ல எல்லாம் வண்டு முடிச்சிச்சுன்னா கெட்டு போயிடும், முளாத்தூள் தான். ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் கிடல? கிடல, அது நம்ம பத்திரமா தண்ணியோடு யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கெட்டு போயிடும். வேலைக்காரெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இது பாருங்க நல்லா இருக்கு. இது வந்து இதுல தான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருக்கா. 4 டப்பா இருக்கு, 3 டப்பா இங்கே வச்சுருக்கா, வேற இன்னொரு டப்பா வாங்கியிருக்காங்க. வேற லாங் டிராவலிங்கும் பிளான் பண்ணலையா மம்மி? வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான் போகணும். அது இப்போ எல்லாம் கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு தானே, நேற்று செவ்வாய்க்கிழமை தான் போய் சேர்த்துருப்பாங்க, நடந்துக்கலாம். புதன்கிழமையெல்லாம் கூட்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் காவடிலாம் இன்னும் வந்திருக்காது. காவடிலாம் இங்க இருந்து காவடி எடுத்துட்டு போவாளா? ஆமா, காவடிலாம் நம்ம சிட்டி விட்டு நிறைய பேர் எடுத்துட்டு போவாங்க. புளிப்பிரை அதெல்லாம் போய் வந்திருக்காரு. அது வெயிட்டா இருக்கும், இவ்வளவு தூரம் தூக்கி போகையில கீழே வைக்காம ஒரு ஆள் மாத்திக்குவாங்க. கீழே வைக்க மாட்டாங்க, ஆள் மாத்திக்குவாங்க. வரையில பஸ்ல வந்துருவாரு. காவடி அங்க கொடுத்துட்டு வந்துடணுமா? அது தெரியல, அது எனக்கும் தெரியல. கோயில்ல என்ன பண்ணுவாங்க தெரியல, என்ன பண்ணுவாங்க தெரியல. ஆனா சாமிக்கு கொண்டு போய் சாத்தணும். அது முருகனுக்கு மட்டும்தானோ? இங்கே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு காவடி இல்லையோ தெரியல. ஆனா இது வண்டியில கட்டிட்டு போனாலுமே அது என்ன சாப்பாடுக்காக வேண்டிய அரிசி பருப்பு எல்லாரும் அங்கனைக்கு வண்டியை நிறுத்தி சமைக்கிற பாத்திரம் அங்கனைக்கு விறகு எடுத்து இல்லைன்னா கேஸ் அடுப்பு கொண்டு போயிடுவாரு. இப்போ போறவங்கலாம் கேஸ் அடுப்பு கொண்டு போய் அங்கனைக்கு நல்லா சமைச்சு சாப்பிடுவாரு. கடை சாப்பாடு பிடிக்கலன்னு அங்கனைக்கு வண்டியை நிறுத்தி சமைச்சு வண்டிக்காரங்களே சமைச்சுவாங்க. அவங்களுக்கு அதை விட்டு வேலை. அடுப்பு மம்மி, அடுப்பு கேஸ் அடுப்பு கொண்டு போவாரு. கேஸும் போட்டு அடுப்பையும் கொண்டு போயிட வேண்டியது. அதே மாட்டு வண்டியில பின்னாடியே வர்றது. வீட்டு லக்கேஜ் துணிமணி குடிச்சிட்டு மாத்திக்கிறது, அது இதெல்லாம் மருந்து மாத்திரை. எத்தனை கேஸ் அடுப்பு மம்மி கொண்டு போவா? எத்தனை பேர் சாப்பிடுவாங்க?
அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்க செட்டா எத்தனை பேர் வர்றாங்களோ அவங்களுக்கு வேணுங்கிறது உண்டு. ஆனா ஒரு வண்டிக்கு ஒரு அடுப்பு ஒரு சாமான் தான் இருக்கும். அந்த ஒரு வண்டிக்கு தான் 10 பேர் சாப்பிடுவாங்களா இருக்கும். நீங்க எப்போ போலான்னு இருக்கீங்க? வைத்தீஸ்வரன் போய் போகணும். நீயே வண்டி ஓட்டிக்கிறியா? லைட்ரு என்ன இந்த கலரில் இருக்கு? லைட்ரு தெரியல, இது கோல்டன் கலர்ல. எல்லா பொருளுமே கோல்டில் இருந்தால் கூட இல்லை. இவைகளுமே அடுப்பு 2 அடுப்பு தானே மெயின்? ஆமாம். இந்த 3 அடுப்பு 4 அடுப்பு விற்கிது, அது வாங்கலாம். அதெல்லாம் வாங்கல. வீலுக்கு எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அடுப்பு, குக்கரு, இந்த அது என்ன இந்த ரொட்டி சுடுறது, அது என்ன இது மைக்ரோ ஓவன் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை, ஃப்ரீயாகவே கிடைச்சிடும் அவங்களுக்கு எல்லாமே. அதெல்லாம் கெடுதி இந்த எடுத்து யூஸ் பண்ணுறது உடம்பு கெடுதி. வாங்கி கொடுக்குறவங்க கம்மியான ரேட்டில் தானே வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? தெரியல இல்லை இவங்க பேச போகிறாங்க பண்ண போகிறாங்க, அதுக்கு கிஃப்டாக தானே கொடுக்குறாங்க. பேசுகிறாங்க எல்லா இடத்துலையும் போய் அதுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் நல்லா அதான் கொடுப்பாங்க. ஷீல்டு ஒரு இடத்துல கொடுப்பாங்க, பேச போனால் ஒரு இடத்துல சால்வை அந்த மாதிரி. ஆமாம். வலிக்கு நம்ம அந்த மாதிரி ஷீல்டு வாங்கியிருக்கீங்களா? நான் என்ன படிச்சிருக்கேன்னா, ஸ்கூல் டேஸில் நீங்கள் பிஇ படித்தவங்களாம் வேஸ்ட்டு. ஸ்கூல் டேஸில் ஒன்றும் வாங்கினதில்லை. ஒரு சப்பாத்தி கூட குறைச்சி வருது. ஒரு சப்பாத்தி கல்லுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமாம், அது உருட்டுனதை கொடுத்துருக்கு. இப்போ எல்லார் வீட்லேயுமே மாறிட்டாங்க, சப்பாத்தி ஒரு கல்லாம் தோசை ஒரு கல்லும். ஆமாம், ஏன்னா அது தோசை எடுக்க வராது, வேற ஒன்றும் இல்லை. சப்பாத்தி சுட்ட கல்லில் தோசை ஊற்றுனோம்னா தோசை எடுக்க வராது. உள்ளதே தோசை எடுக்கிறதுனா சின்ன திட்டம் இல்லை. ஃப்ரீயாமல் எடுக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். இந்த சப்பாத்தி போட்ட கல்லில் தோசை எடுக்கணும்னா தோசை எடுக்க வராது. ஆம்லெட் அது கரெக்டாக முன்னாடினா புரியாது அவ்வளோ தூரம். இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டே எல்லாரும் தனித்தனியே கல் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் ஏன் சப்பாத்தி மாவு வந்து அதில் ஒட்டிக்குமா? தெரியல அது என்னென்னு. ஒட்டிக்கலாம் இல்லையே, இதானே ஒட்டிக்காம தானே எடுக்கிறோம். ஆனால் வந்து தோசை இது சுட்டதுக்கு பிற்பாடு தோசை எடுக்க வரலன்னு சொல்கிறீங்கல்ல? தோசை எடுக்க வராது. இதே ஆம்லெட் ஊற்றிட்டு தோசை ஊற்றி சூப்பராக எடுக்க வரும். அப்போ அது வந்து தோசையோட ரகத்தோடய சேர்ந்தது முட்டை. அப்படியா? அப்படித்தானே மம்மி? சப்பாத்தி வந்து வேற மாவு மைதா. வழிக்கு நம்ம திருச்சியில் வேற எந்தெந்த இடம் பார்க்கலான்னு இருக்கீங்க? பட்டர்ஃப்ளை பார்க் இருக்கான், பேட்ஸ் பார்க் இருக்கான். அந்த பார்க்கு பார்க்க போகணும்னா நான் போகல ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வாட்டி வரையில போகணும். அது நல்லா இருக்கான் பேட்ஸ் பார்க். 5 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? 5 மணிக்கு முன்னாடி போகணும். காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். காலையிலேருந்தே இருக்குமா? நம்மளே அதுங்களுக்கு உணவெல்லாம் நம்மளே கையிலே கொடுக்கலாமா அங்கே இருக்கிற பேட்ஸுக்கெல்லாம். பேட்ஸ் பார்க். வழிக்கு நமக்கு எந்த பேர்ட்ஸ் பிடிக்கும்? எனக்கு ஒன்றும் பிடிக்காது, அதில் பார்த்ததில்லை நான். வாங்க, சப்பாத்தி சுட்டாச்சு. நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட சப்பாத்தி. இங்கே பாருங்க, ஹாட் பேக்கில் கொண்டக்கடலை குழம்பு. கொண்டக்கடலை குழம்பு வெள்ளை கொண்டக்கடலை? ஆமாம், வெள்ளை கொண்டக்கடலை. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாரணேஷ் சப்பாத்தி எப்படி இருக்கு? சப்பாத்தி எப்படி இருக்கு? யார் போட்டாங்க? அதுக்கப்புறம் கொண்டக்கடலை குழம்பு இருந்தது. இன்னைக்கு என்ன சாப்பிட்டு
எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க சப்பாத்திக்கு? சப்பாத்திக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுப்பீங்க? 100க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 10 என்னடா புரியல? 100க்கு 98, 95, 90, 80 அப்படி. சரி 10க்கு அவுட் ஆஃப் 10க்கு 102 lakhs. சரி ஓகே பாய் சொல்லிடுங்க. ஓகே.